ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராட்சச மாமனே எபிசோட் 6. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எபிசோட் 6குள்ளே போயிடலாம். 6ஓட ஸ்டார்டிங்லேயும் கூவையும் ஹையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே பெட்டில் தான் படுத்திருக்காங்க. அப்போ நம்ம கூ வந்து கண் முழிக்கிறான். கண் முழிச்சு பார்த்தா பக்கத்தில் ஹை படுத்திருக்கா. ஹையை பார்த்தோன்னேவும் இவனுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கிங்காக இருக்குது. இவன் எப்படிடா இங்கே, அதுவும் என்னோட பெட்டில் என் பக்கத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பார்த்துட்டேவோ அவன் லிப்ஸை தொடுறான். ஏன்னா இவன் லாஸ்ட் எபிசோடில் வந்து லிப்ஸ்டிக் இதெல்லாமே போட்டிருப்பான். அது வந்து லைட்டாக அப்படியேவும் மெஸ்ஸி ஆகிருக்கும் அவனோட லிப்ஸ் பக்கத்தில். அதை பார்த்துட்டு என்ன இது அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு போய் கண்ணாடி முன்னாடி நின்று அவன் ஃபேஸ் இதெல்லாமே கழுவிட்டு லிப்ஸ் இதெல்லாமே தொடச்சிக்கிட்டேவும் என்னால் அவனையே வெறுக்கவே முடியலை. அவனையே நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவன் அந்த பொம்பளையோட பையன். ஒருவேளை அவன் உடம்புலையும் என்ன மாதிரி எங்கள் அப்பாவோட பிளட் ஓடுறதுனால என்னன்ட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன் பக்கத்தில் போய் உட்காரா. அப்படி உட்காரும்போது அவனுக்கு குட்டி குட்டியாக ஃப்ளாஷ்பேக் எல்லாமே வருது. இவன் ஃபஸ்ட் டைம் பார்த்தது, அப்புறம் அந்த லெங்கு இவனை கூட்டிகிட்டு போனது, அப்புறம் லாஸ்ட் நைட் அவன் சொன்னது, எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நீ மட்டும் தான் அப்படின்னு சொன்னன்ட்டு எல்லாத்தையுமே இவன் நினச்சி பார்த்துட்டு அவன் கண்ணத்தை அப்படியே சாஃப்டாக வருடி கொடுத்துட்டே இருக்க. இவன் டக்குன்ட்டு கண் முழிச்சு ஒரு நிமிஷம் பயந்துடுறான். பயந்துட்டு ஐம் சாரி, அது வந்து நான் எங்கேயே தூங்கிட்டேன் போல் லாஸ்ட் நைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகலான்ட்டு போகிறான். அப்போ கூ இருந்துட்டு ஹை கிட்ட, அது நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க என்னோட ரூமில், அதுவும் என்னோட பெட்டில் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு அது லாஸ்ட் நைட் ஏதோ சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு, அதான் என்ன ஏதுன்ட்டு பார்க்கலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இருந்துட்டு சரி ஓகே என்ன பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் சொல்கிறான் அது லாஸ்ட் நைட் நீங்கள் தரையில் விழுந்திருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இருந்துட்டு போதும் ஸ்டாப் பண்ணு, இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் சரின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் இவனுக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்லணும் போல இருக்குது. அதையும் தயங்கிக்கிட்டே அவன்கிட்ட வந்து சொல்கிறான். இவன் எந்த விஷயத்த வந்து சொல்கிறான்னா, லெங் வந்து இவங்கிட்ட கொடுத்து ஒரு ட்ரக்ஸை வந்து அவனுக்கு கொடுக்க சொன்னான் இல்லையா, அந்த விஷயத்த தான் சொல்கிறான். அவன் வந்து அவன் குடிக்கிற ஒயினில் மட்டும் டெய்லி டெய்லி கலந்து கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா அந்த ஒயின் பாட்டிலையே ஃபுல்லாக கலக்கிட்டான். அவன் ஹை ஊற்றி கொடுக்கலாட்டி கூட அவனாக ஊற்றி குடித்தா கூட அந்த ட்ரக்ஸ் வந்து அவன் குடிப்பான் இல்லையா, அதுக்காண்டி அந்த பாட்டில் ஃபுல்லாத்தையுமே கலந்துட்டான். இவனுக்கு கேட்ட உடனே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன் பண்ண, பணத்துக்காண்டி பண்ணியா, அப்படி இல்லாட்டி அவன் உனக்கு ஏதாவது ப்ராமிஸ் கொடுத்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இருந்துட்டு அது வந்து இல்லை பணத்துக்காண்டிலாம் இல்லை, நானும் அதான் செஞ்சேன், உங்களுக்கு திருப்பி கொடுக்கணுன்ட்டு நினச்சேன், அதுக்காண்டி தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், ஆனால் உங்களை ஹர்ட் பண்ணணுன்ட்டு நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுக்கு காண்டாயிருச்சு. என்ன இதுக்காண்டியா நீ பண்ண, நான் ஒரு பாம்பையேவும் நான் வந்து கடிக்கும்ட்டு தெரிஞ்சு அதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சப்புன்ட்டு அரைஞ்சிடுறான். அரைஞ்சிட்டு மறுபடியும் இன்னொரு அடி அடிக்கலான்ட்டு கையோங்க அவன் பயந்துடுறான். அதனால இவன் என்ன பண்ணுறான், அப்படியே சாஃப்டாக அவன் ஹேர் எல்லாம் தடவி கொடுத்துட்டு, இங்கே பாரு இதுக்கப்புறமும் நீ அவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதை நான் பார்த்தேன்ட்டு வையே, அப்புறம் பின் விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இருந்துட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இங்கே இந்த லெங்கையும் அந்த பையனையும் காமிச்சா, லெங் வந்து எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த பையனுக்கு வந்து ஒரு லேடி மெய்டு வந்து ஒர்க் பண்ண எப்படி இருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து தூக்கி போட்டுட்டு இதை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவனுக்கா உடம்பிடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. அப்புறம் லெங்கு கையும் எதிர்ச்சியாக மீட் பண்ணிக்கிறாங்க. லெங்கு இருந்துட்டு ஹை கிட்ட என்னாச்சு லிட்டில் கசின், உன்னோட ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபேஸை வந்து தொட்டு பார்த்துட்டு இருக்கான். அது வந்து ஹைக்கு பிடிக்கல. ஹை இருந்துட்டு இங்கே பாருங்கள் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லாட்டி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இவன் விட மாட்டேங்கிறான். பிடிச்சி இழுக்க, அது வந்து லைட்டாக ஹக்கிங் மாதிரி இருக்குது. இவன் லைட்டாக அவனை ஹக் பண்ணிவிட்டு நீ இந்த மாதிரி பண்ணுறது என்னோட மனசே உடையுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. மேலேருந்து கூ வந்து இறங்கி வந்துட்டுருக்கா. இதெல்லாமே பார்த்துக்கிட்டு கூ பார்க்குறத ஹையும் பார்த்துட்டா. ஹை பார்க்குறான்னு சொல்லிட்டு இவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து அவன் ஓடி போயிடுறான். கூ சிரிச்சுக்கிட்டே கீழே வந்து பள்ளீர் பள்ளீர்ன்ட்டு ஒரு 3 அடி கொடுக்குறான் லெங்கை. எதிர்பார்க்காத சமயத்தில் இந்த அடி வந்து நல்லா இருந்துச்சு அவன் அடித்த அந்த ஸ்டைல் வந்து. ஆனால் என்னால் போட முடியாது, போட்டான்னா தூக்கிடுவான். ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னா யூடியூப்பில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி டெலிகிராம்லேயும் இருக்கும், நீங்கள் அதுலேயும் பார்க்கலாம். இவன் அடிச்சுட்டு நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, இதுதான் உன்னோட ட்ரிக்கா, ஏன் இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவனும் இருந்துட்டு ஓ அப்படியா, அப்போனா லாஸ்ட் நைட் நீ நல்லா என்ஜாய் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, கூ இருந்துட்டு இங்கே பாரு நீ அங்கிளோட பையங்கிறதுனால தான் உன்னை நேரத்துக்கு வீட்டில் வச்சுட்ருக்க, அப்படி இல்லாட்டி என்றைக்கும் உன்னை வீட்டை விட்டு துரத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுக்கு காண்டாகுது. இவன் பைத்தியக்காரத்தனமாக அவன் சொன்னதையே தான் சொல்லிகிட்டு இருக்கான், என்ன துரத்திருப்பியான்ட்டு பைத்தியக்காரத்தனமாகவே சொல்லிகிட்டு இருக்கான். சொல்லிகிட்டே இங்கே பாரு நான் தான் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், நீ என்னமோ ரொம்ப டேலண்டான ஆளுன்ட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க, ஏன் எனக்கு டேலண்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காண்டா அவங்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள்
உன்னை நான் வந்து பீட் பண்ணுவேன் அன்னைக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கூவும் இருந்துட்டு சரி ஓகே அப்போனா லாஸ்ட் நைட் நடந்தது வந்து மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை இடிச்சு தள்ளிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவனுக்கு காண்டா இருக்கு. இவனுக்கு எப்பயுமே அவனை வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம லெங்கு. அப்புறம் கு வந்து நம்ம லெங்கோட அப்பா கிட்ட தான் பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கான். கு அடிக்கடி வெஸ்ட் சைடு இருக்கிற அந்த கடற்கரையை பற்றியே பேசிகிட்டு இருக்கால, அதில் தான் இப்போ கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல மில்லியன் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, அதில் தான் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு. அது எல்லாத்தையுமேவும் நம்ம கு வந்து அங்கிள் கிட்ட சொல்லிட்டு இப்போ நான் அதை வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணிட்டேன் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசி எல்லாம் முடிச்சுட்டான். பேசி முடிக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு லெங் வரான். லெங் வரவும் கு இருந்துட்டு மற்ற விஷயம் எல்லாத்தையுமே நீயே பார்த்துக்க அந்த கடற்கரை விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு லெங்கு இருந்துட்டு இல்லை என்னால் முடியாது, நான் ரொம்பவே பிஸி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவன் இருந்துட்டு அவனை வந்து கொஞ்சம் தூண்டி விடுறான். உன்னால் இவ்வளோதான் முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் சிரிச்சுக்கிட்டேவும் டே கு உனக்கு எத்தனை வயசு ஆகுது, நீ இன்னும் இந்த மாதிரி ட்ரிக் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கியா, இதெல்லாம் இதுக்கப்புறத்துல இருந்து வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி லெங் வந்து கு கிட்ட சொல்ல, கு இருந்துட்டு ஓ அப்படியா, இப்போதான் அங்கிள் கால் பண்ணியிருந்தாரு, நான் வேற சொல்றதுக்கு மறந்துட்டேன், நீ இப்போ புதுசாக ஒரு ஆளை கடத்தி கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கன்ட்டு சொல்றதுக்கு மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ ஓவரா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான் கு. நீ என்ன மறந்து போயிட்டியா 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ட்டு, கிட்டத்தட்ட சாகிற நிலைமைக்கே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம கு நம்ம லெங்கிட்ட. லெங் இதை கேட்டுட்டு சரி சரி ஓகே நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த லெங் பையன் 3 வருஷத்துக்கு முன்னாடி யாரையோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இதே மாதிரி தான் அந்த செக்ஸ் டார்ச்சர் வந்து பண்ணியிருப்பான் போல, அதனால அவன் சாகிற நிலைமைக்கும் போயிருப்பான் போல. அது எதுவுமே இவங்க டீட்டெயிலாக சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா. 5 நிமிஷம் தான் இருக்கு, அந்த 5 நிமிஷத்துலேயே இவங்க வளவலான்ட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க, அதுவும் புரியாத மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. டீட்டெயிலாக எப்போ தான் சொல்ல போகிறாங்கன்ட்டே தெரியல. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்க அந்த லெங் ஒரு பையனை கூட்டிட்டு வந்தான் இல்லையா, அந்த பையன் வந்து அந்த மெய்ட் ட்ரெஸ் போட்டுட்டு லெங்குக்கு ஒயின் வந்து சர்வ் பண்ணுறதுக்காண்டி வரான். சர்வ்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்த்தா லெங் இருந்துட்டு டேய் இங்கே வா, இங்கே வந்து நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் அவன் பக்கத்தில் போகிறான். போனோடனேவும் நீல் டவுன் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதையும் அவன் கேட்டுட்டு நீல் டவுன் போடுறதுக்காண்டி போகிறான். இதோட எபிசோட் 6 வந்து இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பிஎல் சீரிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. பாய்.